ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிட்டு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கலைஞர் பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். போன வருஷம் நாங்கள் இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸு எவ்வளவோ கொடுத்தோம், பட் ஞாபகம் இல்லை எவ்வளோ கொடுத்தேன் அப்படிங்கிறது. கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது. ரொம்ப கூட்டமும் இருந்தது. கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க நிறைய பார்க்க. உள்ளே ஸ்டேடியம் இருக்குது. அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் ஹால் இருக்குது. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ப்ளே ஸ்டேஷன் ஏரியாவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கா. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, பெரியவங்களுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல இடமா இருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்க நிறைய இடத்துல ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. திருவள்ளூர் சிலை ரொம்ப நல்லா இருந்தது. மின்னுச்சு அப்படியே திருவள்ளூர் சிலை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்களும் 4-5 ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே யூனிக்காக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் மெடிடேஷன் ஹால், அது மார்னிங்கும் ஈவினிங்கும் யோகா சொல்லி தருவாங்களாம் இங்கே. அது ஃப்ரீயாக என்னன்னு எனக்கு தெரியல, பட் ஈவினிங்கும் மார்னிங்கும் யோகா சொல்லி தருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாட்டர் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் பழங்கள்லேயே விதவிதமாக சேர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. யூனிக்காக இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. பசங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த அப்புறம் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 o'clock வரைக்கும் இங்கே விளையாட வைக்கலாம். நம்ம டிவியை அவாய்ட் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த மாதிரி பூங்கா இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்போ தான் பையன் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணான். அங்கேருந்து வரத்துக்கு அவனுக்கு மனசே இல்லை. நாங்களும் ஒரு 6 o'clock போல் தான் போனோம். ஒரு 8-8:30 வரைக்கும் அங்கே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டேடியம்குள்ளார போனால் ஈவினிங் ஆனால் பாட்டெல்லாம் போடுவாங்களாம். இங்கே நிறைய பேர் உட்காந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களும் அந்த பாட்டுக்கு ரொம்ப நல்லா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. ஊஞ்சல், ஸ்லைடு, அதுக்கப்புறம் சீசா, அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. என் பையனுக்கு ஸ்லைடு ஏறி விளையாடுறதுக்கு, அதுவும் இந்த வுட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறையா தாட்டி போயிட்டு வந்தான். பார்க் உள்ளே நுழையும் போதே லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கி விளையாடுறதுக்கு ஒரு இடமும் கொஞ்சம் ஸ்டேடியம் இருக்குது. அதுக்கப்புறம் கிட்ஸ் பிளேயிங் ஏரியா இருக்குது. அதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளேயிங் ஏரியாவும் இருக்குது. இது பே பண்ணி விளையாடுற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கேமுக்கும் பார்த்தீங்கன்னா 50 to 100 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேன்டீன் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் ஃப்ரீயாக விளையாடுறதுக்கும் கிட்ஸுக்கு பிளேயிங் ஏரியா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் டேஷ்போர்டு இருந்தது. டேஷ்போர்டு ஒரு ஆளுக்கு 100 rupees போட்டிருந்தாங்க விளையாடுறதுக்கு. கிரிக்கெட் விளையாடுறதுக்கும் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் டென்ட் வச்சுருக்காங்க. அதுக்கும் பேமெண்ட் போல் 1 hourக்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியல, நான் அங்கே போய் பார்க்கல. புதுக்கோட்டையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கலைஞர் பார்க்குக்கு போகலாம். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.